எமது மட்டக்களப்பு மக்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது கட்சியின் தேசிய அமைப்பாளராக பதவியேற்றுள்ள கௌரவ நாமல் ராஜபக்ச எம்பி அவர்களையும் வரவேற்றனாக, தம்புள்ள நகராதிபதி அவரையும் வரவேற்றனாக. உங்களுக்கு தெரியும், இந்த மொட்டு கட்சி எவ்வளோ நல்லாட்சி காலத்தில் தமிழ் மக்கள் கரங்கள் ஓங்காமல் இருக்கக்கூட 75 தமிழர்களிருந்து 23 விதமான மக்கள் ஆளுமை இருந்தபடியாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றக்காக வேண்டி தமிழ் மக்களுக்கு மட்டக்களப்பில் சரியான அமைச்சு பதில் எடுத்து சரியாக செய்யணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் கௌரவ கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பாடுபட்டு அவரை ஜனாதிபதியாக கொண்டு ஆளுங்கட்சியை பற்றி கொழும்புக்கு போனால் ஆளுங்கட்சி, இங்கே வந்தால் தேசிய கட்சி என்று மக்கள் மாறி மாறி மட்டக்களப்பு மக்கள் மக்கிற இனவாதத்தையும் இதனையும் தூண்டி இந்த கட்சியில் வளர்ச்சி எந்த குறைக்கிறோமோ அந்த குறைஞ்சோம். அப்படி குறைச்சி கூடி எங்களோட இன்றைக்கும் வெட்கப்படாமல் இந்த அபிவிருத்தியோட தேவை நிச்சயமாக செய்யக்கூடிய எங்களோட மக்கள் அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க. அதனால் அந்த மக்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இருக்கிற சரியான சந்தர்ப்பங்களும் கிடைக்கல. அதனால் இந்த பிரச்சனை வரலாட்டி நிறைய அபிவிருத்தியில் கொண்டு வந்துருக்கலாம். அப்படி இருந்து உங்களால் இந்த 1 லட்சம் கிலோமீட்டர் ரோடுன்றதை கௌரவ கோட்டபாய ராஜபக்ச கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 1200 கோடிக்கு மேல் ரோட்டில் கொண்டு என்னென்ன வருதான் முக்கியத்துவம். இந்த 1 லட்சம் வேலை வாய்ப்பில் கூட மட்டக்களப்பு தேவையான வேலை வாய்ப்பு இந்த அரசாங்கத்தால் வேலை வாய்ப்பை இன்னும் பிரச்சனை சொல்லுங்கள். கிராஜுவேட் யூனியன் இருக்கு, அவை சொன்னவங்க நிறைய டிஓ யூனியன் இருக்கிறாங்க. அவங்களோட குறைபாடு இல்லைங்கிற எதிர்கால தலைவர் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நிறைய ஜனாதிபதியில் கழிச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சோல்வ் பண்ணி தருவார். அதனால நீங்கள் இவ்வளோ இதுக்கு மத்தியில் சில ஆட்கள் இப்போ கௌரவ பிரச்சனை நினைக்கிறாங்க. பொதுஜன பெருமுனை போகிறேன் இங்கே அப்படி ஒரு பிரச்சனை செஞ்சு, ஆனால் பொதுஜன பெருமுனை எம்பிமார் விஷயமாக தான் இல்லை உதவி எடுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பொதுஜன பெருமுனை சொல்ல வைக்கப்படுறாங்க. நாங்கள் எப்பயுமே வைக்கப்படலை. இந்த வாசிக்கோ இதுக்காக இந்த கட்சிக்கு போகல. மட்டக்களப்புக்கு ஏதோ நாங்கள் 75 இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியால் ஏதாவது ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரணுன்ற ஒரு நடநோக்கத்தை தான் நாங்கள் போனாங்களே தவிர ஒரு எந்த சூழ்நிலைக்கு போகல. அந்த அபிவிருத்தி இந்த கொரோனா பிரச்சனை வந்தபடியாக கொஞ்சம் இதாக போயிட்டு எதிர்காலத்தில் எங்களால் வேண்டதை நாங்கள் செஞ்சிடுவோம். அதனால் நீங்கள் எப்போயும் நீங்கள் எங்களோட சேர்ந்துருந்தீங்கன்னா நிறைய இதில் சொல்லலாம். அப்புறம் குறைபாடில் சொல்லி இதை செய்ய இவ்வளோ மக்களை 1 மணிலேருந்து வந்து காத்திருந்து பெருங்களை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் உங்களோட மனம் பறந்துறேன். அதனால் உங்களோட குறைபாடுகளை சொல்லுங்கள். மற்ற எங்களை கட்சித்தை என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும். ஆகவே விசேஷமாக சந்தர்ப்பத்திலே மகளிர் அணி தலைவியாக வந்திருக்கின்ற காதரூபி அவர்களையும் நாங்கள் சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். விசேஷமாக மதிப்புக்குரிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தேசிய அமைப்பாளர் பதவியினை கட்சி என்ற அடிப்படையில் பாரம்பெடுத்ததன் ஆரம்ப நிகழ்வாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் விஜயம் செய்திருக்கின்றார். எங்களுக்கு மத்தியிலே அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற ஐயம் மனதிலே கேள்விக்குறி இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் கௌரவ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் உங்கள் முன் தெளிவாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வளர்க்கின்றேன். கௌரவ